அப்பா ஆ நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. வசு, வேலை செய்யற இடத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இப்போ இல்லப்பா. என் பாஸ் அர்ஜுன் சார் சின்ன வயசுல அவரை மிஸ் பண்ண அவரோட ஃப்ரெண்ட தேடுறாரு. கான்சென்ட்ரேஷன் முழுக்க அவருக்கு அது மேலதான் இருக்கு. வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரிம்மா, ஓகே. ஏய் நில்லு நில்லு நில்லு. நேத்தனமோ ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதிங்க. இப்ப நினைச்சிட்டு எங்கடி கிளம்புற? நீ கிளம்புனதெல்லாம் போதும். இந்த முந்திரி தின்னது நெஞ்ச கரிக்குது. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அடியே, கழனி தண்ணியில போட்டு தருவா உன் ஆத்தா. அந்த மாதிரி நீ போட்டு கொண்டு வராத. போ போ. எந்த எண்ணெயில ஒருத்தானோ ருசியே இல்லப்பா. ஏய் இலக்கியா, எதுக்கு நடு வீட்டுல உட்காந்து நகத்தை வெட்டுற? வெளியே போய் வெட்டு. ஏன் இங்க வெட்டினா என்னவா? வீட்டுக்குள்ள நகத்தை வெட்டினா தரித்திரம். ஒரு தரித்திரமே தரித்திரம்னு சொல்லுது பாரு. ஏய் போய் காஃபி கொண்டு வா. எரியுது இங்க. போ நீ வெட்டு. சூரி வேற கோச்சிட்டு போயிட்டான். அவனை எப்படி வர வைக்கிறது? வருவான். அதான் இப்போ அமெரிக்காக்காரனும் ஈரான்காரனும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஐயோ, அவனுக்கு அங்க ஒரு எண்ணெய் கிணறு இருக்குன்னு சொன்னானே. போர்ல குண்டு குண்டு போட்டுருவாங்களா? நமக்கு ஒண்ணும் தேராதா? ஐயோ பாட்டி. ஏய், என்னடி இப்படி நுரைச்சு கிடக்கு? சக்கரை போட்டியா இல்ல சோப்பு தண்ணி ஊத்தி கொண்டு வந்தியா? சக்கரை தான் போட்டேன் பாட்டி. என்னத்த போட்டியோ? குடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இதுல போய் நகத்தை வெட்டி போட்டுருக்க. ஹேய், மரியாதையா பேசு. இது என்ன பெரிய ஸ்டாம்ப் பேப்பரா? வெத்து பேப்பருக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குற? ஏய் ஏய் பாட்டி, என்ன தைரியம் உனக்கு? என்ன பண்ற? வேணாமா? அக்கா, இப்ப நீ எதுக்கு அவளை அடிச்ச? போடா போக்கத்தவனே. என் பேத்தி அடிச்சப்ப வராத கோவம் இவளை அடிச்சோட உனக்கு பொத்துட்டு வருதா? என்ன இருந்தாலும் அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அப்ப இவ மட்டும் என் பேத்தி மேல கையை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா? எங்க இருந்தோ வந்தவன் என் பேத்தி மேல கையை வைப்பா. என்னென்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பொண்ணு வளர்க்கறானா பொண்ணு. வகத்தொகை இல்லாம இவ கையை நீட்டுவா. ஏய், முறிச்சு அப்படியே அடுப்புல சொருகிருவேன், ஜாக்கிரதை. இதெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸ். இதுல போய் நகத்தை வெட்டி போடுறா. கேட்டதுக்கு பேப்பரை தூக்கி வீசுறா. எனக்கு கோவம் வராதா? இந்த பேப்பர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் வேலையே போயிடும். பெரிய ரிசர்வ் பேங்க் வேலை. ஏய், நீயே ஒரு எடுபடி. உனக்கு எகத்தால வேற கேக்குதா? என்ன பெரிய பேப்பர்? என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? எவ்வளவு திமிரு உனக்கு? இந்த பேப்பருக்காக தானே என்ன அடிச்ச? வேண்டாம், இலக்கியா அப்பா என்ன பண்றானே? என்னம்மா என்ன பண்ற? என்னமா அது? அட வேண்டாம் நிறுத்துங்க. இலக்கியா, சொன்னேன் இலக்கியா. நிறுத்து இலக்கியா, இப்படி பண்ற. வாங்க சொல்றேன்ல. என்னம்மா? என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். விடு வசுந்தரா. ஏய், நீங்க 3 பேரும் ரோட்ல போய் பொறுக்குனா கொஞ்சம் காசாவது கிடைக்கும், லோனாவது அடைக்கலாம். பொறுக்குங்க பொறுக்குங்க, நல்லா பொறுக்குங்க. அங்க இருக்கு பாருங்க பொறுக்கிற குடும்பம். இந்தம்மா குடிமா. இந்த வசம் நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புமா. ஏய், நீ வேலைக்கு போலியா? தோ கிளம்பிட்டு பாட்டி. நேரமாச்சு சீக்கிரம் கிளம்புடி. இந்த பாரு, வழக்கம் போல ஆட்டோலயே போ. ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபாய்க்கு மேல கொடுக்காத. பிரச்சனை பண்ண ஆட்டோக்காரன் நீ என்ன சொல்லுவ?
கைய பிடிச்சு இழுத்தாருன்னு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நீதாண்டி என் செல்ல பேச்சு. இடிச்சுக்கோ. ஓடு 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 ஓடு. இன்னைக்கு மேட்ரு ஓவர். உத்தமன், கார் ரெடியா? ரெடிங்கம்மா. இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். என் மனசை அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அந்த குடும்பத்தை என் கண்ணுல காட்டுப்பா. சரி கிராணி, எங்க போறீங்க? ஏன் நான் எங்க போறேன் எங்க வரேன்னு உனக்கு அவசியமா சொல்லணுமா? என்ன கிராணி இப்படி பேசுறீங்க? ஒரு அக்கறையில தானே கேட்டேன். ஏன்னா இன்னைக்கு அஷ்டமி. என்னடி பெரிய ஜோசியக்காரி மாதிரி 4 நட்சத்திரம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல கிராணி, நல்ல காரியமா இருந்தா போக வேணாம், அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. பரிகாரம் செய்யறதுக்கு நாள் கிழமெல்லாம் தேவையில்ல. நட்சத்திரா, ஏன் கிளம்புறப்ப அபசகுணமா பேசிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் ஆனந்த் மாமா, ஒரு அக்கறையில தான் கேட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வசுந்தரா. ரொம்ப நாளா நாங்க தேடுற ஒரு குடும்பத்தை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. அவங்கள பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். சரிங்க மேடம், நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா, இந்த பொண்ணு யாரு? என் பையனோட செக்ரட்டரி இவ. ஏமா, உன் பேர் என்னம்மா? ஹே வசு, நீ எதுக்கு இப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? மாமா உன்னை உள்ள கூப்பிட்டாரு, போ. கிராணி கிராணி, நானும் உங்க கூட வரேன் கிராணி. நானே போகல, நீ அங்க போய் பிரச்சனை பண்ணி சுச்சிக்கிட்ட அடி வாங்க போறியா? நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் கிராணி. வீட்ல இருந்தா போர் அடிக்குது. நான் போயிட்டு வரேன் கிராணி. எனக்கு அப்படி தோணல, இருந்தாலும் பார்க்கலாம். போயிட்டு வா. தேங்க்யூ கிராணி. நாங்க போயிட்டு வரோம் அத்தை. சரிம்மா, போயிட்டு வரோம் ஆனந்த். சரிங்கம்மா. பாய். சார், உங்க பேரு ராமகிருஷ்ணனா? ஆமா. மீஞ்சூர்ல இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? இருக்கு. அவ மாடியில இருக்கா. அவளுக்கு பிறந்த பொண்ணு என் மடியில இருக்கா. வேற என்ன விவரம் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. 19 வருஷத்துக்கு முன்ன. கதையெல்லாம் கலராத, நல்லா இருக்காது. போன வை. இந்த நம்பர் பண்ணு. 999411 2700. மிஸ்டர் ஆறுமுகம்? எஸ், 6 பேர் ஸ்பீக்கிங். சார், நீங்க புழல் தானே? புழல் இல்ல, புல்லாங்குழல் ஆறுமுகம். தினமும் நான் புல்லாங்குழல் வாச்சிக்கிட்டே இருப்பேன். சார், 19 வருஷத்துக்கு முன்ன உங்க பொண்ணு. எனக்கு வருஷம் 19 தெரியாமா, வருஷம் 16 தான் தெரியும். பூ பூக்கும் மாசம் தை மாசம் அந்த பாட்டை கேட்டிருக்கியா? குஷ்புக்காக அந்த படத்தை 16 தடவை பாத்திருக்கேன்மா நானு. முடியல. அது இல்ல சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்கள பார்க்க நாங்க இப்ப வரலாமா? I have no daughter. I have only one son. His name is Johnson. சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? என்ன சம்பந்தம் பேச வரப்போறியா? போலீஸ்கார வீட்டுக்கே போன் பண்ணி கலாய்க்கிறியா? எங்கடா இருக்கும் அட்ரஸ்? நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வை, உன்னை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவேன்டா. சார், முதலையே பொண்ணு இருக்கான்னு கேட்காதீங்க. அப்பா பேரு சொல்லி கேளுங்க, அப்புறமா பொண்ணு பத்தி விசாரிங்க. ஓகே. ஹலோ. சார், உங்க பேர் மாரிமுத்துங்களா? ஆமா. நாங்க உங்க பொண்ணை பார்க்க வரலான்னு இருக்கோம். தாராளமா வாங்க. எப்ப வரீங்க? இன்னைக்கு வரலாமா? இது என்ன தம்பி கேள்வி? எப்ப வேணா நீங்க வரலாம். சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச் சார். பை சார். சரிப்பா. ஒரு வழியா ஒருத்தர் பாசிட்டிவா பேசியிருக்காரு. இந்த அட்ரஸை நோட் பண்ணு, இம்மீடியட்டா கிளம்பலாம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணாங்கம்மா, என் பொண்ணு பார்க்க வராங்களாம். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்குங்களா?
என்ன இப்படி பேசுற? என் பொண்ணை பிடிக்காதுன்னு ஒருத்த சொல்லிடுவானா? அப்படி சொல்லிட்டு தான் இங்கிருந்து போயிடுவானா? அப்படி போனா அப்புறம் நான் பேச மாட்டேன்டி. என் அருவாதான் பேசும். நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. ஓ வாங்க வீரே அண்ணே. என்ன இந்த பக்கம் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? வணக்கம்மா. வணக்கம். ஹரி தம்பி, துளசி அம்மாவை பத்தி விசாரிச்சாங்க. அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். துளசிய இவங்க எதுக்கு பார்க்கணும்? யார் இவங்க? என்ன விஷயம்? சார், நாங்க ஜேகேஆர் குரூப்ஸ் ஃபேமிலில இருந்து வரோம். ஓ, என்ன விஷயம்? நீங்க? நான் துளசியோட ஹஸ்பண்ட் ஹரிபிரசாத். ஓ, கணவரை இழந்து கை குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை பாக்குறதுல ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிதான் இங்க வந்திருக்கோம். என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என் புருஷன் ஏற்படுத்தின ஆக்சிடென்ட்னால துளசியோட அப்பா பெரியவர் சீதாராமையா அநியாயமா இறந்துட்டாரு. நீங்க பெரிய மனசு பண்ணி அவரோட பொண்ணு துளசிக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. துளசியோட பொண்ணு இப்ப எங்க இருக்கா? எங்களால செதஞ்சு போன துளசியோட குடும்பத்துக்கு நாங்க பரிகாரம் செய்ய விரும்புறோம். துளசி கூட இருந்தாலே ஒரு சின்ன பொண்ணு. அவ வளர்ந்து இந்நேரம் கல்யாண வயசுக்கு வந்திருப்பா. அந்த பொண்ணு நான் என் மருமகளா ஏத்துக்க கூட தயாரா இருக்கேன். என்னது இவங்க ஏதோ பேசுறாங்க? யாருன்னு நினைச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க? சீதாராமையா இறந்து போனதுக்கு காரணம் எங்க அக்கா பண்ண ஆக்சிடென்ட். அதுக்கு பரிகாரமா தான் துளசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவங்க என்னடான்னா இவங்க ஹஸ்பண்ட் பண்ண ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே. ஒரே குழப்பமா இருக்கு மேடம். அது நீங்க எதுவும் பேச வேண்டாம். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணி எங்க பாவத்தை கழுவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏய், நம்மள யாரோ பார்க்க வந்திருக்காங்க. வா 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 வா. ஐயோ, அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்குடி. ஜேகேஆர் ஃபேமிலியே வீடு தேடி வந்திருக்குடி. முக்கியமா அந்த தேரோட்டி. சரி, அத்தடி. ஐயோ, உன்னை பொண்ணு கேட்கதான் வந்திருக்காங்க போல இருக்கு. என்ன பாட்டி சொல்ற? நிஜமாவா? வாய ரொம்ப புழக்காத, ஈ உள்ள போயிட போகுது. ஏய், இதை நாம விடக்கூடாதுடி. அந்த மூதேவி இல்லாத நேரம் பார்த்து வீடு தேடி வந்திருக்கிற ஸ்ரீதேவிய அப்படியே வளைச்சு போடணும். புரியுதா? ஃபாலோ மீ. செருப்பு கேட்டு. ஹாய் சிஸ்டர். நீங்க எப்படி எங்க வீட்டுக்குள்ள? ஐயோ, சூப்பர் பாட்டி. முடியலடி. இவளோட ஸ்டெப் பார்க்காதான் அந்த வசுந்தரா. நீங்க எப்படி இங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை இவங்க கேக்குறாங்க பாரு. இது ஏன் வீடுங்க. இவன் என் தம்பி ஹரிபிரசாத். இது என் தம்பி பொண்ணு இலக்கியா, என் பேத்தி. இந்த துளசியோட அப்பாவும் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காரு. தவசம் கொடுக்கறப்ப இவங்க சொன்னாங்களே, அப்ப நாம தேடி வந்திருக்கிற குடும்பம் இது இல்ல. என்னங்க இது? ஆச்சரியமா இருக்கே. நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க? ஏங்க, இவங்க அர்ஜுன் சாரோட அம்மா வசு. இவங்க கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓ, எங்க பொண்ணு உங்க கம்பெனில வேலை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. டேய், இவளும் உன் பொண்ணு தான்டா. இவள் முதல்ல அறிமுகப்படுத்துறா. ஏய், என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? அவன் ஒண்ணும் பேச மாட்டா. நீ கால்ல விழு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நான் கூட உங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன். என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க, நான் செய்றேன். அது வந்துமா. இருங்க வீரையா, அது ஒண்ணு இல்லம்மா. இந்த பக்கமா நாங்க வந்தோம்.
வசுந்தரா அவ அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கம்மா. நாங்க கிளம்புறோம். உத்தமன், அம்மா வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. சரிங்க ஹரி, துளசியம்மா நான் வர்றேம்மா. வாங்க. அண்ணே இருங்க அண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இருமா, அவங்கள வழி அனுப்பிச்சுட்டு வர்றேம்மா. சரிங்கண்ணா. ஏய், என்னடி வீட்டுக்கு வர கண்டவன் எல்லாம் சோறு சாப்பிட்டு போங்க, சோறு சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற? உங்க அப்பா என்ன மூட்டை மூட்டையா அரிசி வாங்கி போட்டிருக்கானா? நீயே ஒரு ஓசி சோறு, மூஞ்சி மொகரையும் பாரு. நீ வா, எப்பா, சாப்பிட்டு போங்கன்னு உபசாரம் பண்றான். மொகரைய பாரு. மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேடம். சொல்லுங்க. வசுந்தராவோட தாத்தா சாவுக்கு காரணம் எங்க அக்கா தாங்கிறது வசுந்தராவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இனிமேயும் வசுந்தராவுக்கு அது தெரிய வேண்டாம். அதுதான் வசுந்தராவுக்கு நல்லது. வசுந்தராவுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது எங்க அக்காவுக்கு பிடிக்காது. அதை தடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்க கம்பெனில வேலை பார்க்கறது கூட எங்க அக்காவுக்கு பிடிக்கல. புரியுதுங்க. நீங்க வசுந்தராவை பத்தி கவலையே படாதீங்க. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்க தேடி வந்த துளசியும் உங்க மனைவியும் வேற வேற ஆளுன்னு எனக்கு உங்க மனைவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. வரேங்க. நல்லது. இப்பதான் போன் பண்ணீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. எல்லுன்னா என்னையா வந்து நிக்கிறீங்களே தம்பி? பின்ன என்ன சார், எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயத்துக்காக. சார் மாரிமுத்து நான் தான். இதுல என்ன சந்தேகம் தம்பி? பார்த்தாவே தெரியுது சார். இவங்க யாரு? இவங்க என்னுடைய செக்ரட்டரி சார். வணக்கம்மா. என்ன குடும்பத்தோட வராம தனியா வந்திருக்கீங்க? அவங்க எல்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க, அதான் நாங்க வந்திருக்கோம். இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? அது ஒரு 20 வருஷமா இருக்கும் தம்பி. டெலிபோன் மாறி முத்துனா தெரியாத ஆளே கிடையாது தம்பி. நம்ம வீட்ல மட்டும் தான் டெலிபோனே இருக்கு தம்பி. பார்த்தாவே தெரியுதே சார். சார் உங்க பொண்ணு நல்லா வளர்ந்து நெடுநெடுன்னு இருப்பாங்களா சார்? ஆமா தம்பி, நல்லா ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும். ஆட தெரியும் பாட தெரியுமா? இதெல்லாம் அதுக்கு நம்ம கிட்ட சொல்றாரு. வசு, என் ஃப்ரெண்டை இவ்வளவு சுலபமா கண்டுபிடிப்பேன்னு நம்பவே முடியல. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? 16 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்க போறேன். சார், நான் கூட பொண்ணை கண்டுபிடிக்க நிறைய அலைய வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டுபிடிச்சிட்டோம். சார், என் மனசுக்குள்ள நான் வச்சிருக்கிற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி இருப்பாங்களா சார் உங்க பொண்ணு? சார் சார் பத்திரமா பார்த்துப்பேன் சார். ஏன் சார்? பெரிய மனுஷன் தம்பி நீங்க. பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. சார், உங்க பொண்ணு தெய்வீகமான பொண்ணு சார். இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் சார். என்ன தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க என் பொண்ணை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார், ஹாஸ்பிட்டல்ல வச்சே பாத்திருக்கேன். அதனால தான் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் நானு. ஏண்டி, நான் தான் அப்பவே சொன்னேன்டி, நர்ஸ் ட்ரெஸ் நம்ம பொண்ணை பார்த்தா நிச்சயமா நம்ம பொண்ணை கேட்டு வருவாங்கன்னு. ஆமாங்க. என்னது, பொண்ணு கேட்க வந்திருக்கோமா? ஆமா தம்பி, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஐயோ இல்ல சார், இவரு 19 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஹாஸ்பிடல்ல பாத்திருக்காரு. இப்போ அட்ரஸ கண்டுபிடிச்சு உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஏமா நீ என்ன சொல்ற? எதையும் புரியுற மாதிரி சொல்லுமா. நான் சொல்றேன் சார். சார் 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். அந்த பொண்ணு தான் சார் என் உயிரை காப்பாத்தினா. அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சுத்திட்டு இருக்கேன் சார். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சதால இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு பார்த்துட்டு கையோட கூட்டு போலான்னு வந்தேன் சார். என்னது, 19 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில வச்சு பாத்தியா? இப்போ என் பொண்ணை கூட்டு போல வந்தியா? என் பொண்ணு அறுவாலை எடுத்துட்டு வாடி. போய் எடுத்துட்டு வாடி சீக்கிரம்.